7வது பாடல் வழங்குகின்றார். விழுப்புரத்திலிருந்து மன்னிக்கவும், தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் 7. நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்து அளவே ஆகுமாம் குணம். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்து அளவே ஆகும் குணம். நீராம்பல் தண்ணீரில் உள்ள அல்லி நீர் அளவே ஆகும். தண்ணீரின் உயரத்திற்கேற்ப இருக்கும். நுண்ணறிவு கூர்மையான அறிவு தான் கற்ற தான் பயின்ற நூல் அளவே ஆகும். நூல்களின் தரத்துக்கேற்ப இருக்கும். தான் பெற்ற செல்வம், தான் அடைந்த செல்வம், மேலே முன்பிறவில் செய்த தவத்து அளவே ஆகும். நல்வினையை ஒட்டிய இருக்கும். குணம், குணமானது குலத்தளவே ஆகும். தான் பிறந்த குடும்பத்தை சூழலை அனுசரித்தே இருக்கும். நீரில் உள்ள நீராம்பல், அதாவது அல்லிமலர், நீரின் அளவு எவ்வளவு இருக்குமோ அதுபோல இருக்கும். அதே போல தம்முடைய அறிவு தான் கற்ற நூல் அளவே ஆகும். தனக்கு உள்ள செல்வமும் முற்பிறவியில் பெற்ற தான் செய்த எண்ணம் நல்வினை இன்ன பிறவற்றால் அமைவதாகும். குணமும் அவரவர் குடும்பம் இன்ன பிற சூழல அமைவதாகும். அதாவது அல்லிமலர் தண்ணீரின் அளவுக்கு தகுந்தபடி உயர்ந்து வளரும். ஒருவர் படித்த நூல்களின் தரத்திற்கேற்ப கல்வி அமையும். செல்வமும் நல்வினை, எண்ணம், செயல், குடும்பம் இன்ன பிற ஒட்டிய இருக்கும். குணமும் குடும்பத்தை அனுசரித்தே காணப்படும். குணம் என குறிப்பிடுவது இங்கே குடும்பம், சூழல், எண்ணம், சிந்தை இன்ன பிறவற்றால் அமையும் என்றும் குறிப்பிடுவார்கள். மீண்டும் பாடலை பார்ப்போம். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகும் குணம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது மூதுரை 7வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.